நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது turigaijalam கிராபிக்ஸ் டிசைன்ஸ் தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். நான் உங்கள் மோகன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம காணொளி பயிற்சியில என்ன மாதிரியான பயிற்சிகளை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய திரையில நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது மாதிரியான ஒரு 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 கட்டுமானம், ஒரு வீடு கட்டுறோம். அந்த மாதிரி வீடு கட்டுறப்போ நமக்கு அந்த வீட்டினுடைய அளவுகள் மற்றும் என்னென்ன மாதிரியான அந்த ரூம் அறைகள், அதனுடைய அளவுகள், இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு திட்ட வரைபடம் தயாரிப்போம். அந்த மாதிரியான திட்ட வரைபடங்களை தயாரிக்கிறதுக்கு பல மென்பொருள்கள் இருந்தாலும் நம்ம Corel Draw இது ஒரு கிராஃபிக்ஸ் டிசைன் சாஃப்ட்வேர். இந்த கிராஃபிக்ஸ் டிசைன் சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரியான பொறியியல் திட்ட வரைபடங்களையும் நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக இந்த காணொலியில இந்த பயிற்சி மூலமா உங்களுக்கு நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் 2D பிளான். இந்த 2D பிளானை வந்து நம்ம Coreldraw ரொம்ப அருமையா வந்து ட்ரா பண்ண முடியும். அதனுடைய அவுட்புட்டை ரொம்ப துல்லியமா நமக்கு இங்க கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். எந்த விதமான கமாண்ட் இந்த அளவுகளுக்கு அல்லது இந்த ரூமோட சைஸ்களுக்கு எந்த விதமான கமாண்டையும் நம்ம இன்புட்டை கொடுக்க தேவையில்லை. நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோடைய சைஸை மட்டும் நம்ம இங்க மாற்றி இந்த மாதிரியான டிராயிங்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும். ஸோ இங்க ஒரு பிளான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு சைட் பிளானு. இந்த சைட் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த ரூமோட சைஸு, அப்புறம் எல்லாமே இந்த ஓப்பன் விண்டோ, ஜன்னல், இது எல்லாமே நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பாருங்க, ரொம்ப நேர்த்தியா வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் கிடைக்குது. நம்ம இங்க இருக்கக்கூடிய பேசிக் டூல்ஸ் பாருங்க. இங்க பேர்லியர் அந்த டைமென்ஷன் டூல் இருக்குது. இங்க மெஷர்மெண்ட் டூல் இருக்கு பாருங்க. இந்த மெஷர்மெண்ட் டூல்களை பயன்படுத்தி இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ண முடியும். ஸோ இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த காணொலி பயிற்சியில உங்களுக்கு நான் அனுபவபூர்வமா என்னுடைய அனுபவத்திலிருந்து கிடைச்ச அந்த அவுட்புட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில அமையும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ரைட், இந்த டிசைன் சம்பந்தமா இப்ப நீங்க பாத்தீங்க இந்த பிளான்ல இது ஒரு ஃபுல் ஒரு 2D பிளான் எலிவேஷன் மாதிரி, 2D எலிவேஷன் பிளான் மாதிரி. ஸோ அந்த பிளான்ல இன்னும் கொஞ்சம் செக்ஷனல் டிராயிங்கா வந்து வந்து பாக்குறப்போ ஒரு பிளென்த் பீம், இப்போ காலம் போஸ்ட் எல்லாம் நிறுத்துறோம். இந்த மாதிரி காலம் போஸ்ட் என்ன மாதிரியான பொசிஷன்ல நம்ம அதை காலம் போஸ்ட் நிறுத்துறோம், அதனுடைய ஃபுட்டிங் சைஸ் இங்க இருக்கக்கூடிய செக்ஷனல் டிராயிங் வந்து உங்களுக்கு காமிக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த காலம் நிறுத்துறோம், கீழே வந்து காலம் நிறுத்தி நம்ம பீம் காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் அதனுடைய அவுட்புட் இங்க எல்லாமே நீட்டா இந்த டிராயிங் போட்டப்பட்டிருக்கு. இந்த டிராயிங் நம்ம அப்படியே வந்து டிரா பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம டைரக்டா அப்படியே ஒர்க்ல வந்து ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய வேண்டியதான், வேற எதுவுமே கிடையாது. இங்க இதனுடைய வால் திக்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இங்க இருந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த வாலை வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னம்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வால் பார்த்தீங்கன்னா பாருங்க, 9 இன்ச் கரெக்டாக 9 இன்ச் வால். அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கெல்லாம் இதில் கவனிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க பாருங்க நோடு. இந்த நோடு மட்டும் மாறவே மாறாது. ஸோ இந்த நோடை பேஸ் பண்ணி தான் அந்த டிராயிங்கில் பர்ஃபெக்டாக இதில் கொண்டு வர முடியும். Coreldraw இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. CorelCAD அப்படின்ட்டு தனியாக இருக்கு. ஸோ CorelCADல AutoCADக்கு இணையான டிராயிங்கில் அதில் கொண்டு வர முடியும். இதுல இது ஒரு வெக்டார் டிசைன் சாஃப்ட்வேர், கிராஃபிக்ஸ் டிசைன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த கிராஃபிக் டிசைன் கத்துக்கிட்ட ஒரு கிராஃபிக் டிசைனரால இந்த மாதிரியான 2D பிளான்களையும் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு செயல்முறை தான் இங்க காட்டப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த டூல்களை ரொம்ப அற்புதமா பயன்படுத்துற மூலியமா இந்த மாதிரியான அவுட்புட்டுகளை நம்ம ரொம்ப ஈஸியாவே இதுல டிராயிங் பண்ண முடியிருக்கு. ஸோ இதை டிராயிங் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் இந்த பொறியியல் அறிவு கொஞ்சம் இருந்து அதை சிந்திக்கக்கூடிய பொறியியல் அறிவு நம்மகிட்ட கொஞ்சம் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா இந்த சிவில் இன்ஜினியரிங் டிராயிங்கை வந்து நம்ம இதில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொறியியல் துறையில் கொஞ்சம் நமக்கு அனுபவம் இருக்கு. இந்த மாதிரியான டிராயிங்கள்
2D டிராயிங்கு, அதே மாதிரி 3D இந்த மாதிரியான மென்பொருள்கள் நமக்கு கற்றுக்கிருக்கோம். அதே போல் ஃபீல்டு ஒர்க்கு நம்மகிட்ட இருக்கனால மென்பொருள்களும் நமக்கு கை கொடுக்குது, ஃபீல்டு ஒர்க்கு நமக்கு கையில் இருக்கனால ஸோ அனுபவம் ப்ளஸ் அறிவு ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கு. அதனால இது மாதிரியான டிராயிங்கில் என்னால் மேக் பண்ண முடியுது. இது மேக் பண்ணி சைட்டில் வந்து நான் இதை மார்க் பண்ணுறேன். நானே தான் சைட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய நான் என்ன மாதிரி திங்க் பண்ணி இந்த டிராயிங் போட்டனோ அதே மாதிரி என்னால் சைட்டை உருவாக்க முடியுது. ஸோ எனக்கு இந்த Coreldraw சாஃப்ட்வேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு எந்த ஒரு கமாண்ட் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸை வந்து ரொம்ப ஃப்ரீயாக யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா ஆழமாக டெப்த்தாக திங்க் பண்ணி இங்கே ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிராயிங்கில் போடுறதுக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி நான் இந்த காணொலியிலே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு ஒரு சின்ன நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைலில் நியூன்னு போங்க. நியூன்னு போய் இந்த மாதிரி நம்ம ஒர்க்கு ஷீட்டை வந்து முதல்ல உருவாக்குறோம். அந்த நேம் கொடுத்துங்க. நான் ஏற்கனவே இந்த கிரியேட்டிவ் நியூ டாக்குமெண்ட் எப்படி உருவாக்குறது அப்படின்றத ஒரு காணொலி பயிற்சி கொடுத்துருக்கேன். தொடர் பயிற்சிகளாக கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5ன்ட்டு அந்த இதில் பாருங்கள். இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சுக்குங்க. இருந்தாலும் இந்த காணொலி பயிற்சியில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சைஸுகளை தீர்மானிக்க பண்ணிக்கிறோம். வித் நம்ம ஃபீட்டில் வேணுமா இன்ச்சில் வேணுமா. நான் இங்கே ஃபீட்டில் வந்து உருவாக்குறேன். இன்ச்சில் வேணா கூட நீங்கள் இன்ச்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீட்டில் வேணாலும் ஃபீட்லேயும் நீங்கள் இந்த டிராயிங் உருவாக்க முடியும். நான் ஃபீட்டில் உருவாக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது RGBயில் எதில் வேணால் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம அவுட்புட்டை வந்து இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணால் எடுத்துக்கலாம், கலரில் வேணால் கூட எடுத்துக்கலாம். நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இது அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ அதனால RGB இருந்துட்டும் ஓகே கொடுத்துடலாம். ஸோ நமக்கு இந்த பிளானு இது கிடச்சிருச்சு. இந்த ஒர்க் ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. ஒர்க் ஸ்பேஸ் கிடச்சோன்னா இங்கே வியூவில் வாங்க. வியூவில் வந்து இங்கே கைட்லைன் இருக்கும், அதே போல் ரூலர் இருக்கும். இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் டிக் மார்க்கை எனேபிள் பண்ணிவிடுங்க. டாக்குமெண்ட்டுக்கு பேஸ்லைன் கிரிட்டு, டாக்குமெண்ட் கிரிட்டு வேண்டியதில்லை. இந்த கைட்லைன் ஆன் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே அது பண்ணதுக்கப்புறம் ஸ்னேப்பில் வந்து இங்கே கைட்லைனு பேஸ்லைன் இந்த 2 டிக்கையும் வந்து ஆன் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து எதுக்காக அப்படின்னா பர்ஃபெக்டான நம்ம ஃப்ரீயாக வந்து டிராயிங் பண்ணுறப்போ இப்போ இந்த லைன் இருக்குது அப்படின்னா இப்போது இது இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இப்போ இங்கேருந்து இந்த ஸ்கேல் இருக்கு பாருங்க. இந்த ஸ்கேலு பக்கத்தில் நம்ம இந்த கர்சரை கொண்டு போனோம்னா ஒயிட் கலரில் கர்சர் மாறிடும். அங்கே இந்த ஸ்கேல் மேலே இந்த ஸ்கேலோட மேலே போயிடக்கூடாது. ஸ்கேலோட சென்டர் இந்த சென்டர்லேருந்து இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணோம் அப்படின்னோம்னா இங்கேருந்து ஒரு கைட்லைன் கிடைக்கும். இந்த கைட்லைனை கொண்டு வந்தீங்க அப்படின்னா சரியா இந்த இடத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப் பண்ணி அந்த நோடில் வந்து உட்காந்துடும். அப்போ இந்த நோடு வந்து நமக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு சின்ன லைன் தான். இந்த லைனோட சென்டர் இந்த நோடை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டிராயிங்களோட மெஷர்மெண்ட் எல்லாமே இதில் எடுக்க போகிறோம். அதனால துல்லியமாக வந்து மெஷர்மெண்ட்டு நமக்கு கிடைக்கும். இந்த லைனோட திக்னஸ் எவ்வளோ தான் நம்ம அதிகப்படுத்தினாலும் அதை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த லைனோட இந்த இடத்துல இருந்தோ அல்லது இந்த இடத்துல இருந்தோ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறது எல்லாமே இந்த சென்டரில் இந்த நோடில் இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால பர்ஃபெக்டாக டிராயிங் வரும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் அளவை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த டூல்ஸில் வந்து ஆப்ஷனில் வாங்க. ஆப்ஷனில் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ரூலர்ஸ் அப்படின்றது பாருங்க. இந்த ரூலரை பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஸ்கேல் இருக்கும். இந்த எடிட் ஸ்கேலில் வந்துட்டிங்கன்னா டைபிக்கல் ஸ்கேல் இருக்கும். நம்ம இந்த டைபிக்கல் ஸ்கேலுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க இந்த பாக்ஸ். இதில் ட்ராப் டவுன் லிஸ்ட் இந்த ட்ராப் டவுன் ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கப்பட்டு இது பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க நம்ம இந்த டைபிக்கல் ஸ்கேல்ஸ் என்ன டைபிக்கலில் வந்து இந்த டிராயிங்கை வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்ட்டு நம்ம தீர்மானம் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு அடிக்கு 2 அடி, அதாவது மெஷர்மெண்ட்டு நம்ம இந்த சிஸ்டத்தில் இந்த கணிப்பொறியில் வந்து நம்ம இந்த அளவுல தீர்மானம் பண்ணோம்னா நிஜ அளவில் வந்து இந்த மாதிரியான தூரம் இருக்கும் அப்படின்றத நம்ம தீர்மானம் பண்ணி இங்கே டிராயிங் கொடுக்குது. அதே போல் 1:50 1:100 இந்த மாதிரி டிராயிங் சில அளவு முறைகள்லாம் இருக்குது. இந்த அளவுகளை பயன்படுத்தி நம்ம
சரியான வரைபடங்களை உருவாக்கிறதுக்கு தேவையான ஸ்கேல் இங்கே கொண்டு வர முடியும். இந்த பேஜ் டிஸ்டன்ஸ் அதான் இதை டைப்பிக்கல் ஸ்கேல் இதை நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா பேஜ் டிஸ்டன்ஸ் நமக்கு ஒரு அடி வந்து இந்த பேஜில் இருந்தது அப்படின்னா இங்கே ஃபூட்டோ இன்ச்சஸோ எது வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இங்கே 1 இன்ச் அப்படின்னா இங்கே ஒரு அடி அந்த மாதிரி, 1 ஃபீட் அப்படின்னா நிஜ உலகில் 1 ஃபீட் அந்த மாதிரி இங்கே என்ன செலக்ட் பண்ணோமோ அது மாதிரி. இன்கேஸ் ஒரு 1:30 வச்சுக்கோங்க. இங்கே நம்ம பேஜில் வந்து ஒரு அடியில் நம்ம டிராயிங் பண்ணோம் அப்படின்னோம்னா அதை நிஜ வேர்ல்டில் 30 அடியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே மாற்றிக்கிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஸ்கேலிங் வந்துடும். ஸ்கேலிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை இது ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ட்ராயிங் பண்ணுறதுக்கு பேசிக்கலான டெக்னாலஜி தான். இந்த மாதிரி ஒரு இதை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சின்ன பாக்ஸு. ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் இதனுடைய அளவுகளை இங்கே மாற்றிக்க முடியும். ஆப்ஜெக்ட் சைஸ், இந்த ஆப்ஜெக்ட் சைஸை மாற்றுறது மூலிமா இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் சைஸை ஃப்ரீயாக மாற்றுறது மூலிமா நம்ம ட்ரா பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த டிராயிங்களை போட்டதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம டிராயிங்கில் வந்து போட்டதுக்கப்புறம் இந்த டிராயிங்கை அவுட்புட் எடுக்கணும். அவுட்புட் எப்படின்னா இது அப்படியே வந்து கலரில் வந்து எடுக்கிறனாலும் எடுக்கலாம். ஸோ கலரில் எடுக்கிறது கொஞ்சம் ரெண்டரிங் பண்ணி அவுட்புட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால நம்ம இங்கே எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இங்கே பிட்மேப்பில் போய் கன்வெர்ட் டு பிட்மேப். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இது நான் ரொம்ப சிரமப்பட்டு என்னுடைய அனுபவத்தில் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இதோட நல்ல அவுட்புட்டு அது மாதிரி கலரில் போட்டிருந்தாலும் ரெசல்யூஷன் 300 வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோடில் பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதாவது RGB 24 பிட்டில் வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. ரெண்டரிங் அவுட்புட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. சில டைமில் வந்து நம்ம ஃபிசிக்கல் மெமரி ரொம்ப கம்மியாக இருந்தது சிஸ்டத்தில் அப்படின்னா உங்களுக்கு மேபி சிஸ்டம் ஹேங் ஆகும். ஏன்னா டோட்டல் மெமரியை வந்து Coreldraw எடுத்துக்கிறனால சிஸ்டம் ஹேங் ஆகும். மற்ற எந்த ப்ரோக்ராமும் பண்ண முடியாது. அதனால திருப்பி நீங்கள் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணணும். 2 வழி தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால நீங்கள் 24 பிட்டில் ட்ரை பண்ண வேண்டாம், பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலே அன்கம்பர்ஸ்ட் ஃபைல்ஸ் 45.1 கொடுக்குது. ஸோ ஈஸியாக அது கம்பேர் பண்ணிடும். பாருங்கள், இதை வந்து நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கன்வெர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரத்தில் கன்வெர்ட் பண்ணிடும், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய திக்னஸ், லைன் திக்னஸ் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி கொஞ்சம் கண்ணில் பார்த்து நம்ம லைன் திக்னஸ்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த பிளான் அப்படியே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதில் நீங்கள் இந்த அவுட்புட் எடுக்கிறது விஷயம்தான் இந்த பிளானில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்குது. நம்ம நிறைய டிராயிங் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரியான இன்ஜினியரிங் பிளான் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் சைட்டு வேலை செஞ்சு முடிஞ்சது என்னுடைய பிளான் தான். இந்த பிளானு, அதாவது என்னுடைய பிளான் அப்படின்னா இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கெல்லாம் என்னுடைய பிளான் தான். அதே போல் இந்த சைட்டு வந்து என்னுடைய பிளான் தான். இது நான் போட்ட பிளான். ஸோ இந்த பிளான் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பில்டிங் பண்ணி கொடுத்தாச்சு. ரொம்ப அற்புதமாக இதனுடைய நம்ம இங்கே என்ன பிளான் போட்டோமோ அந்த பிளான் படி சைட்டில் வந்து ஒர்க் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப துல்லியமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட 2 நாலேஜ் இருக்குது, ஒர்க்கிங் நாலேஜ் இருக்குது, ப்ளஸ் எஜுகேஷ்னல் நாலேஜ் 2 இருக்கனால இந்த பிளான்களை போடவும் அதை செயல்படுத்தவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிளான் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு சைட்டுக்கு வந்து போட்டு அந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்து ரொம்ப நேர்த்தியாக வந்து பிரிக் ஒர்க்லாம் பண்ண வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் வாட்டர் சம்பு 10,500 லிட்டர் வாட்டர் சம்பு நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த சம்பு டிராயிங் நம்ம போட்டிருக்கோம்.
இதுவும் வந்து நம்மளுடைய அனுபவத்திலிருந்து போடுறது தான். பல வருடங்கள்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி அதுலேருந்து கிடைச்ச அனுபவங்கள் அதன் அடிப்படையில் இந்த டிராயிங்கில் நம்ம மேக் பண்ணுறோம். இந்த சம்ப் டிராயிங்க்கு தேவையான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து அனாலிட்டிக்கல் பண்ணி தான் நம்ம கொடுப்பாங்க. நம்ம பல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட டிராயிங்கை ஸ்டடி பண்ணி பல வருஷங்களாக ஒர்க் பண்ணி அதில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நம்ம இந்த மாதிரியான ஒரு டேங்க்கு தேவையான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை நம்ம இதில் உருவாக்க முடியுது. ஸோ இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு தேவையான டூல்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த 2 பாயிண்ட் லைன் டூல் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஹான்ச்செல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த 2D லைன் அந்த 2 பாயிண்ட் லைன் தேவைப்படுது. ஸோ இந்த 2D இது ஒரு ஹேஞ்ச் பார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹான்ச் பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹான்ச் பாரை என்ன மெஷர்மெண்ட்டில் இது பண்ணுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் பிளானில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹான்ச் பாரை வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம், அதாவது இன்ஜினியரிங் ஐஎஸ் கோடு என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம ஸ்டடி பண்ணி, அதாவது இன்ஜினியரிங் புத்தகங்களையும் வந்து நம்ம படித்து அதுலேருந்து சொல்லக்கூடிய அத்தனை குறிப்புகளையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி டிராயிங்லாம் போடுறோம். நம்ம ஏனதானம் போடுறதில்ல. ஐஎஸ் கோடு என்ன சொல்லுது, ஒவ்வொரு டிராயிங்க்கும் ஐஎஸ் கோடு இன்ஜினியரிங்கில் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்டு கோடு என்ன சொல்லுதோ அதுபடி தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணுறோம். ஸோ அதனால இந்த இன்ஜினியரிங் ஐஎஸ் கோடுகளை சட்ட விதிமுறைகளையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம டிராயிங்கில் போடுறோம். ஸோ அதனால இதில் ஏனோதானன்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன விதிமுறை சொல்லியிருக்காங்களோ அந்த விதிமுறையின் அடிப்படையில் நம்ம இங்கே பிளான் போடுறோம். ஸோ ஜஸ்ட் சாஃப்ட்வேர் தான் மாறுது. அது கோரல் ட்ரா, இது வந்து கோரல் ட்ராவில் நம்ம பண்ணுறோம். மற்ற பிளான்களை ஆட்டோகேடில் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோகேடில் ஆர்கிகேட் அந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேரில் பண்ணுறாங்க. நம்ம அந்த சாஃப்ட்வேர் அளவுக்கு இன்னும் நம்ம கொண்டு போகலை. ஸோ நம்ம இந்த சாஃப்ட்வேரில் எப்படி இதெல்லாம் மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த டிராயிங்கை வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த காணொலியில் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன டிராயிங்கில் மேக் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அதே போல் இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் 2D பிளான்லேருந்து எப்படி அவுட்புட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். இதை ரொம்ப உங்களுக்கு ஸ்கேலிங் பண்ணுறதையும் உங்களுக்கு இந்த காணொலி பற்றி சொல்லியிருக்கேன். ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டுட்டோரியல். நான் நம்புகிறேன். உங்களுடைய சந்தேகங்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் கொடுங்க. நிச்சயமாக அதுக்கு நம்ம ஆன்சர் கொடுப்போம். இந்த பயிற்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நீங்கள் இது போல் நீங்களும் வந்து உங்களுடைய சொந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு தேவையான திட்ட வரைபடங்களை நீங்கள் இதிலிருந்து உருவாக்க முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொலி பயிற்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.